வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சந்தைக்கு புதுசாக அறிமுகமாக இருக்கக்கூடிய வாட்ச் ப்ளஸ் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது இந்த வீடியோ பார்க்குற உங்களில் 2 அதிர்ஷ்டசாலிக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் இலவசமாக கிடைக்கும். அதாவது கிவ் அவே இருக்குது. இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாட்ச் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்ச் கூட என்னென்ன வருங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கிவ் அவேல இதை இலவசமாக வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டாப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்சை தவிர இந்த ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு மேக்னெட்டிக் டைப்பில் சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கரை தவிர யூசர் மானுவல், கவர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீரஜ் சோப்ராவோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. மேபி அவர் தான் அம்பாஸ்டர்னு நினைக்கிறேன். அம்பாஸ்டர் அவரே தான். இனி வாட்சை பாருங்கள். வாட்ச் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது 2000 ரூபாய் பட்ஜெட்டில் கொண்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. இந்த வாரம் இன்னும் நம்ம சேனலில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த வாட்சில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னா, ஸ்ட்ராப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. நார்மல் ஸ்ட்ராப்பு, அப்புறம் பாடியெல்லாம் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான். நார்மல் வாட்ச் மாதிரி இருக்குது. பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் 1.8 இன்ச்சில் தந்திருக்காங்க. ஸ்க்ரீனை தவிர லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேபிளான வெர்ஷன் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 5.0 ஸ்டேபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அப்கிரேட் பண்ணி ப்ளூடூத் 5.1 ரொம்ப ஸ்டேபிளாக ஆக்கிட்டாங்க. 5.1 இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெயிட் 40 கிராம் தான் வரும். நிறைய கலரில் தந்திருக்காங்க. 5 விதமான கலரில் தந்திருக்காங்க. 100க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. பெசலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பெசல் ரொம்ப தின் பெசல். இன்னொரு விஷயம் என்னென்னா, 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் வாட்ச் தாக்கு பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. இனி உங்களுக்கு வாட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத காமிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட். நண்பா, இதுக்கப்புறமா வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் பற்றி சொல்ல மறந்துட்டேன். வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் உங்களுக்கு IP67 கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு 30 விதமான மோட்ஸ் இருக்குது. சிலவங்க ஆவரேஜாக உங்களுக்கு 20, 25 கொடுப்பாங்க. இன்னும் சிலர் 60 கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதில் 30 தாராளம் போதும். 30 விதமான மோட்ஸ் இருக்குது. அப்புறம் வாட்ச் ஃபேஸ் டிஃபால்ட்டாக ஒரு சில வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. ஒரு சில வாட்ச் ஃபேஸ் நல்லாயிருக்கு, ஒரு சில வாட்ச் ஃபேஸ் மொக்கத்தனமாக இருக்குது. அப்புறமா ஸ்வைப்பிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. மெயினான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஃபோன் காலிங் வசதி இருக்குது. ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் இருக்குது. அப்புறமா ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி, எவ்வளோ நேரம் நடந்திருக்கீங்க, எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கீங்க, ஹார்ட் ரேட்டு ஆவரேஜாக இந்த மாதிரி இருக்குது, ப்ளட் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்குது, ஆக்சிஜன் இந்த மாதிரி இருக்குது, வெதர் அப்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் அதில் வரும். இதுக்கப்புறமா பாட்டம் டு டாப், அதாவது கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. எல்லா ஆப்ஷனுமே இதில் தந்திருக்காங்க. ஹார்ட் ரேட்டு, ப்ளட் ப்ரெஷரு, SpO2, ஸ்போர்ட்ஸு, வெதர் அப்டேட்டு, மெசேஜ், கேமரா, டைமரு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அப்புறம் மியூசிக் பிளே, ஸ்டாப் வாட்ச், எல்லா விதமான வசதியும் தந்திருக்காங்க. ஐகான்ஸும் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது விட்ஜெட் மாதிரி தந்திருக்காங்க. சிறிய பேசிக்கான ஷார்ட்கட் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் நிறைய ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வாரம் எண்டில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிற நல்லதுன்னு நினைக்கிறேன். தென் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதாவது தமிழ் டெக்குருஜி யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு 3 வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணதுக்கப்புறமா PLA சொசைட்டி தமிழுங்கிற யூடியூப் சேனல் இருக்குது. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இவ்வளோ பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு கீழே யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா இந்த வாட்சோட வீடியோக்கு கீழே கமெண்டில் இந்த வாட்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தினீங்கன்னா அதில் ரேண்டமாக 2 பேரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மண்டே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம் யாருங்கிறத. அவங்க 2 பேருக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் இலவசமாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான டாஸ்க், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. ஸோ இந்த வாட்ச் யாருக்கு இலவசமாக தேவைப்படுதோ இந்த டாஸ்க்கை முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வாட்சை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வாட்ச் தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.